எதிர்காலத்தில் நாங்கள் டாக்டர் அர்ச்சனாவுடன் சேர்ந்து பயணிக்கப் போகின்றோம். அவருடன் சேர்ந்து யாழ்ப்பாணத்தில் மக்களுக்கு என்னென்ன செய்யலாம், நாட்டில் உள்ள மக்களுக்கு என்னென்ன செய்யலாம், அவரின் மருத்துவ ரீதியாக என்னென்ன செய்யலாம் என்பது பற்றி தெளிவாக அவருடன் கதைக்கப் போகிறோம் என்று பாராளுமன்ற சபாநாயகர் அசோக் ரத்மலா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். இது பற்றி நாங்கள் சிறப்பாக இந்த காணொலியில் அலசப் போகின்றோம். அதாவது அர்ச்சனாவுடைய செயல்கள் யாவும் மிகப்பெரிய பயனுடையதாகத்தான் அது பிற்காலத்தில் மாறும். அதாவது அவருடைய செயல் நஷ்டத்தில் லாபம் அடைகிறது தான் அவருடைய செயற்பாடாக காணப்படுகிறது. உண்மையில் நஷ்டத்தை லாபமாக்குறவன் தான் மனிதன். இந்த அடிப்படையில் இந்த காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கின்ற போது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்றீர்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற காணொலியை நீங்கள் பார்க்குறதாக இருந்தாலும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்ஸ் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும். ஆக்கபூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள். அருகில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி உங்களுக்கு அடிக்கடி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் கிடைக்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. நாங்கள் காணொலிக்கு செல்வோம். பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய வாக்கு பலத்துடன் அனுரா ஆட்சி அமைத்திருக்கின்றது. அனுரா ஆட்சி அமைத்து கொண்டிருக்கின்ற போது அபிவிருத்தி மற்றும் சிறந்த வேலை திட்டங்களுடன் இந்த ஆட்சி அமைத்திருக்கின்றது. இந்த அனுராவுடைய அரசில் 23 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். மிக பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியை அமைத்து நாட்டை நடத்துகின்றார்கள். எனவே இங்கே ஊழல் மோசடிகளுக்கு இடமில்லை, மற்ற இனவாதத்துக்கும் இங்கு இடமில்லை. இங்கே யதார்த்தங்கள் பாரம்பரியங்கள் சம்பிரதாயங்களை மதித்து நடக்க வேண்டும் என்று கருத்துப்பட இலங்கை பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர், அதாவது 10வது பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் அசோக் ரத்மலா தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற சபாநாயகர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அர்ச்சனா ஒரு தனிநபராக வெளிக்கிட்டு, அதாவது அவர் சுயேட்சைக்குழு 17 போட்டியிட்டு யாழில் பெரும்பாலான மக்களின் வாக்குப்பலத்துடன் பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கின்றார். ஆகவே அவர் ஒரு சாதாரண மனிதன் இல்லை என்ற கருத்துப்பட அவர் கூறுகின்றார். 10வது நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட புதிய நாடாளுமன்ற உறுப்பினராகிய அர்ச்சனா ராமநாதன் பற்றிய சபாநாயகர் ஒரு தெளிவுபடுத்தலை கூறியிருக்கின்றார். சபாநாயகர் கண்டி பிரதேசத்துக்கு விஜயம் செய்திருக்கின்றார். அங்கு ஊடகவியலாளர்கள் பலர் அவரை கேட்ட கேள்விகளுக்கு அவர் அர்ச்சனா ராமநாதன் பற்றிய ஒரு கேள்விக்கு பதிலளித்திருக்கின்றார். அர்ச்சனா ராமநாதன் பற்றி அவர் கூறுகின்ற போது, அர்ச்சனா குற்ற புலனாய்வு பிரிவில், அதாவது CIDயில் முறைப்பாடு ஒன்று உள்ளது. அதனை சட்டத்தரணிகள் தான் அந்த முறைப்பாட்டை செய்திருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியும். அர்ச்சனா இனவாதம் பேசுகின்றார். இப்போது அவர் மாற்றி அமைத்திருக்கின்றார், மன்னிப்பு கேறியிருக்கின்றார். இந்த அரசாங்கம் இனவாதமற்ற அரசாங்கம், சமாதானம் சமத்துவத்துக்கான அரசாங்கம், இன நல்லெண்ணத்துக்கான அரசாங்கம். இங்கு இனவாதம் பேசக்கூடாது, பேச முடியாது. ஆனால் சில இடத்தில் சிலர் பேசுகின்றார்கள். ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன விளக்க உரையில் இது பற்றி தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இங்கு இனவாதம் என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று சொல்லியும், இனவாதம் பேச முடியாது என்று சொல்லியும் ஜனாதிபதி தன்னுடைய கொள்கை விளக்க பிரகடன உரையிலே சிறப்பாக அதனை கூறியுள்ளார். ஆனால் அவ்வாறு அதை மதிக்காது யாராவது அதற்கு எதிராக இனவாதம் பேசி இருக்கிறதாக இருந்தால் அவர்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கப்படும் என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இதன்படி புதிய சபாநாயகர் அசோக் ரத்மலா அவர் ராமநாதன் அர்ச்சனா பற்றி தன்னுடைய கருத்தை தொடர்ந்து கூறுகின்ற போது, 10வது நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது புதிய பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட ராமநாதன் அர்ச்சனா தன் ஃபேஸ்புக் காணொலியில் சுயமாக காட்சி எடுத்திருக்கின்றார். அந்த காட்சியை அவர் வெளியிட்டிருந்திருக்கிறார். அதில் சம்பிரதாயங்களை மதிக்காது, சம்பிரதாயங்கள் நடைமுறைகள் போன்றவற்றை மதிக்காது, நாங்கள் அந்த சம்பிரதாயங்கள் நடைமுறைகளை மாற்றப் போகின்றோம், அதற்காகத்தான் இங்கே வந்திருக்கின்றோம், இந்த இடத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பெயர் எழுதியிருக்கின்றதா, எந்த இடத்திலும் விவரம் இருக்கலாம் என்ற புரியாத விடயத்தை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி பாராளுமன்ற சபாநாயகர் அசோக் ரத்மலா கூறியிருக்கிறார். அவர் தொடர்ந்து கூறுகின்ற போது, நிச்சயமாக ஒரு இடத்துக்கு செல்கின்ற ஒருவர் அந்த இடத்தை பற்றி தெளிவுபடுத்தியிருத்தல் வேண்டும், தெளிவிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தொடர்ந்து கூறுகின்றார்.
பாராளுமன்றத்தில் நிலையியற் கட்டளை சட்டம் ஒன்று உள்ளது. சபாநாயகருக்குரிய ஆசனம் இது என்று சொல்லியும், எதிர்க்கட்சி தலைவருக்குரிய ஆசனம் இது என்று சொல்லியும், எதிர்க்கட்சி கொறடாவுக்கு ஆசனம் இது என்று சொல்லியும் தெளிவுபடுத்தல்கள் அங்கு இருக்கின்றன. அதில் யாரும் இருக்கக்கூடாது. அது அவரவர்களுக்கென்று அமைக்கப்பட்ட ஆசனங்கள் என்பது அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அது அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதையும் தாண்டி நிலையற் கட்டளையை பொருட்படுத்தாது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இருந்ததால் பாராளுமன்றத்தில் உள்ள பாரம்பரியங்கள் சம்பிரதாயங்கள் மீறப்பட்டுள்ளது. பணியாளர்கள் அவருடன் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட்டனர். அந்த இடத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அர்ச்சுனா ராமநாதனுக்கு எடுத்து கூறியிருக்கின்றார்கள். ஆனாலும் அர்ச்சுனா அந்த இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு போகாமல் அது சம்பந்தமாக தனது ஃபேஸ்புக் தளத்தில் லைவ் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். பாராளுமன்றத்தின் தொடர்ச்சியாக பாராளுமன்றம் கலையும் வரை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அதே இடத்தில் இருந்திருக்கின்றார். அது ஒரு பேசு பொருளாக இப்பொழுது இருக்கின்றது. எல்லார் மட்டத்திலும் இது சம்பந்தமான ஒரு பேசு பொருளாக நிலவுகின்றது. இவ்வாறு ஒரு விடயத்தை தெளிவாக செய்யாதவர் மக்களுக்கு எப்படி சேவை செய்ய போகின்றார்? இனவாதம் தான் கக்கிக் கொண்டிருக்க போகிறாரா என்று எல்லோரும் பொதுவாக பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று கண்டியில் வைத்து செய்தியாளர்களிடம் பாராளுமன்ற சபாநாயகரான அசோக் ரத்மல தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் கூறுகின்ற போது, அர்ச்சுனா ஒரு தனிநபராக மக்களுக்கு வித்தியாசமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். டாக்டர் அர்ச்சுனா அவர்களின் அபிலாசைகள் என்னவென்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் மக்கள் அவரை பெரும் வாக்கு பலத்துடன் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள். மக்கள் அவர் மீது நிறைய நம்பிக்கைகள் வைத்திருக்கின்றார்கள். மக்கள் அவருக்கூடாக பெரும் அபிலாசைகளை பெற எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் மக்கள் மிகப்பெரிய ஒரு வாக்கு பலத்துடன் அவரை இங்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். ஆனால் இங்கு இனவாசம் பேசுவதற்கான இடம் பாராளுமன்றம் அல்ல. இதனால் தான் இலங்கை முழுவதையும் எங்களுக்கு வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். எங்களுடைய கட்சியினர், அதாவது அனுரா குமார திசாநாயக்கா அவனுடைய கட்சியினர் இனவாதங்கள் ஒழிக்கப்பட வேண்டும், ஊழல் லஞ்சங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து மக்களிடம் வாக்கு பெற்று அமோக வாக்குகளுடன் நாங்கள் இப்பொழுது ஆட்சி அமைத்திருக்கின்றோம். அதனால் தான் மக்கள் ஒற்றுமையுடன் ஆட்சி அமைத்து அபிவிருத்தியை மேற்கொள்ளுமாறு எங்களுக்கு ஆணைகள் இட்டிருக்கின்றார்கள். ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் தனியொரு நபரான அர்ச்சுனா ராமநாதனுக்கு மக்கள் பெரும் வாக்கு அளித்துள்ளார்கள். இது எல்லோருக்கும் தெரியும். இதனால் தான் நாங்கள் அர்ச்சுனாவினுடைய ஃபேஸ்புக் தள கணக்கை சரிபார்த்துள்ளோம், ஆராய்ந்திருக்கின்றோம், அலசி இருக்கின்றோம், அவருடன் பேசப் போகின்றோம், அவருடன் புத்திசாலித்தனமாக பேசப் போகின்றோம் என்று அவர் அந்த கண்டியில் வைத்து கூறியிருக்கின்றார் செய்தியாளர் மத்தியில். அவர் தொடர்ந்து பேசுகின்ற போது மிகவும் சிறப்பான ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். எதிர்காலத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடன் சேர்ந்து பயணிக்கப் போவதாக அவர் கூறியிருக்கின்றார். அவர் இதை எவ்வாறு கூறுகிறார் என்று சொன்னால், எதிர்காலத்தில் அவருடன் சேர்ந்து யாழ்ப்பாணத்தில் மக்களுக்கு என்னென்ன செய்யலாம், நாட்டில் உள்ள ஏனைய மக்களுக்கு என்னென்ன செய்யலாம், அவர்களுடைய மருத்துவ திறமைகள் ரீதியாக என்னென்ன செய்யலாம் என்று அவருடன் நாங்கள் கதைத்து அதை தெளிவுபடுத்தப் போகின்றோம் என்று சொல்லி அசோக் ரத்மல என்கின்ற பாராளுமன்ற சபாநாயகர் மேலும் கூறியிருக்கின்றார். எனவே இவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது அர்ச்சுனா சிறந்த ஒரு களத்தை அமைத்திருக்கின்றார். அர்ச்சுனாவின் செயற்பாடுகள் யாவும் அவருக்கு நன்மை அளித்திருக்கின்றன. அர்ச்சுனா நட்டத்தில் லாபத்தை அடைந்திருக்கின்றார். அவருடைய செயல்கள் பின்னுக்கு அது லாபகரமாகத்தான் அமைகின்றது. விமர்சிப்பவர்களுக்கு அது முகத்தில் அறைந்தது போலதான் அமையும். டாக்டர் அர்ச்சுனா முன்பு ஒரு தடவை தேர்தல் பரப்புரையில் ஒரு பொதுமகன் கேள்வி எழுப்பியிருந்தார். நீங்கள் மருத்துவராக இருக்கின்றீர்கள், அரசியலுக்கு ஏன் வந்தீர்கள் என்று சொல்லி. நான் மருத்துவராக இருந்து செய்கிற சேவைகளை விட அரசியலுக்கு ஒரு சுகாதார அமைச்சராக வந்தால் என்னுடைய சேவை எவ்வாறு இருக்கும், சுகாதாரத்துறையெல்லாம் சுத்தமாக்கப்படும் என்று சொல்லி அந்த கேள்வி கேட்டவருக்கு பதில் அளித்திருக்கின்றார். எனவே இங்கே பாராளுமன்ற சபாநாயகர் கூட அர்ச்சுனாவுடைய திறமைகளுக்கு ஏற்ப அவருடன் கலந்து உரையாடி அவருடன் சேர்ந்து பயணிக்கப் போவதாக ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். எனவே அர்ச்சுனாவுடைய செயற்பாடுகள் யாவும் தீர்க்க தரிசனமான செயற்பாடுகளாக காணப்படுகின்றதோ என்று எல்லா மக்களும் ஏங்கக்கூடிய அளவுக்கான அவருடைய செயற்பாடுகள் அமைகின்றன. அவர்கள் பைத்தியக்காரனாக செய்யப்படுகிறார், கோமாளியாக செய்யப்படுகிறார்கள் என்று சொல்பவர்களுக்கு இது முகத்தில் அறைந்தது போலவும் காணப்படுகின்றது. அதாவது ஆரம்பத்தில் அவருடைய செயற்பாடு பிழையாக காணப்பட்ட போதும் பின்னர் அந்த செயற்பாடு அவருக்கு நன்மையாக காணப்படுவதுதான் உண்மையாக பல இடங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. சாதாரணமாக ஒரு கதிரை ஒன்றுக்கு சண்டை வந்ததை அவர் கூறிய சில கருத்துக்களும்
ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தையே அர்ச்சுனா மீது திரும்பி பார்க்க வைத்துள்ளது. இதைவிட இதுவரை காலமும் சாவகச்சேரி, யாழ்ப்பாணம், சில மாவட்டங்கள், வடக்கு கிழக்கு, உலகம் முழுவதும் தமிழர்கள் ரீதியாகத்தான் அர்ச்சுனா ராமநாதன் பிரபலியமாக இருந்தார். ஆனால் வேறு மொழி பேசுகின்ற சிங்களவர் மத்தியில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அவ்வளவு பிரபல்யமாகவில்லை. இன்று அர்ச்சுனா ராமநாதனுடைய ஃபேஸ்புக் தளம் முழுவதையும் மேய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஃபேஸ்புக் தளத்தில் ஆரம்பத்தில் அவர் வெளியிட்ட புகைப்படங்களிலிருந்து தற்சமயம் வெளியிடுகின்ற புகைப்படங்கள் வரையும் அவர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அர்ச்சுனா ராமநாதன் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு பேசுபொருளாகவும் ஒரு சிறந்த ஒரு தலைவராகவும் அனைவரும் அவரை திரும்பி பார்க்கக்கூடியவாறாகவும் அனைவரும் அவரிடம் ஆலோசனை கேட்கக்கூடிய சூழ்நிலையிலும் அவருடைய செயற்பாடுகள் அவருக்கு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றது.